இந்திய கிரிக்கெட்டில் ஐபிஎல் வரும் முன்பு வரை உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி கோப்பையில் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கே இந்திய அணியில் இடம் கிடைத்து வந்தது. சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், விவிஎஸ் லட்சுமண், அனில் கும்ப்ளே, வீரேந்தர் சேவாக் என பல ஜாம்பவான்கள் அங்கிருந்துதான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் 2008 ஐபிஎல் தொடர் உருவான பின் படிப்படியாக ஐபிஎல் தொடரின் செயல்பாட்டை வைத்து ஒருநாள் அணி மற்றும் T20 அணிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்படும் வகையில் இந்திய அணியின் நடைமுறை மாறியது. இந்த நிலையில் ரஞ்சி டிராபி தொடரின் முக்கியத்துவத்தை அதிகரிக்க முடிவு செய்த BCCI அனைத்து இந்திய வீரர்களையும் ரஞ்சி டிராபி தொடரில் ஆடுமாறு வலியுறுத்தியது. இசான் கிசான், ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேலும் ஒரு அடியாக அவர்கள் இருவரையும் 2024 T20 உலகக்கோப்பை அணியில் தேர்வு செய்யக்கூடாது என BCCI முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இனி டெஸ்ட் அணியில் இடம்பெறும் வீரர்கள் நிச்சயம் ரஞ்சி டிராபியில் பங்கேற்க வேண்டும் என கூறியது. ஆனால் இந்திய அணியில் சரியான வாய்ப்பு கிடைக்காத நிலையில் இசான் கிசான் 2024 ஐபிஎல் தொடரில் பங்கேற்று தன்னை நிரூபித்து 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இடம் பெறலாம் என கணக்கு போட்டு ஐபிஎல் தொடருக்காக பயிற்சி செய்ய துவங்கினார். அதனால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்க மறுத்தார். அதேபோல இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் சரியாக செயல்படாததால் நீக்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயரும் ரஞ்சி டிராபியில் பங்கேற்காமல் இன்னும் சில வாரங்களில் தொடங்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கு தயாரானார். இதன் மூலம் தன் ஃபார்மை நிரூபித்து நேரடியாக 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இடம் பெறலாம் என முடிவு செய்தார். ஆனால் அவர்கள் இருவரின் நடவடிக்கையை தண்டிக்க முடிவு செய்த BCCI அவர்களின் BCCI ஆண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. அதனால் ஸ்ரேயஸ் ஐயர் 3 கோடி சம்பளத்தையும் இசான் கிசான் 1 கோடி சம்பளத்தையும் இழந்தனர். இதுவே அவர்கள் மீதான அதிகபட்ச நடவடிக்கை என நினைத்த நிலையில் அவர்கள் இருவரும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்றாலும் அந்த செயல்பாட்டை மட்டும் வைத்து அவர்களை மீண்டும் இந்திய அணியில் சேர்க்கக்கூடாது எனவும் அவர்கள் ஐபிஎல் தொடருக்கு பின் நடக்க இருக்கும் உள்ளூர் போட்டிகளில் ஆடி அதில் சரியாக ரன் சேர்த்தால் மட்டுமே இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் எனவும் BCCI முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி 2024 ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் 2024 T20 தொடர் தொடங்கும் என்பதால் அந்த தொடருக்கான அணியில் ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிசான் இடம்பெற முடியாது என தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.